நாம் இன்று இலக்கண பகுதியில் உயிரிழப்படை பற்றி பார்க்கிறோம். உயிரிழப்படை என்றால் என்னன்னா, செய்யுளில் ஒரு செய்யுள் இயற்றும் போது அந்த செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக உயிரெழுத்துக்களாகிய நெட்டெழுத்துக்கள் ஏழும் அளவெடுக்கும். அவ்வாறு அளவெடுப்பது அளபடை என பெயர். ஆனால் இங்கு உயிரெழுத்துக்கள் அளவெடுத்துவதால் இது உயிரிழப்படை என அழைக்கிறோம். அவ்வாறு அந்த உயிரிழப்படையை 3 வகைப்படும். ஒன்று செய்யுளிசை அளபடை அல்லது இசைநிறை அளபடை. செய்யுளிசை அளபடை அல்லது இசைநிறை அளபடை. 2 இன்னிசை அளபடை. 3 சொல்லிசை அளபடை. அந்த செய்யுளிசை அளபடை அல்லது இசைநிறை அளபடை பற்றி இப்போது பார்ப்போம். ஏரின் இது அதேதான். செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக உயிரெழுத்துக்களின் நெட்டெழுத்துக்கள் அளவெடுக்கும். அவ்வாறு அளவெடுக்கும் போது அந்த நெட்டெழுத்துக்கள் இனமான குற்றெழுத்துக்கள் அந்த எழுத்தின் பக்கத்தில் வரும். இதுவே செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை என அழைப்பார். ஏரின் உலா அர் உழவர் புயலினும் வாரி வழங்குங்கால். இந்த உலார் என்பதே இங்க செய்யுளில் உள்ளது. செய்யுளில் இருக்குது. ஆனா உலா அர் அப்படின்னு சொல்லி நாம அந்த ஓசை குறைகிறது. ஆதலால் இந்த லா அப்படிங்கிற இந்த எழுத்து, இந்த லா எழுத்து இல்லு பிளஸ் ஆ சேர்ந்தாதான் இந்த லா. இந்த ஆ கூட ஆ நெட்டு ஆ இது அளபடை எழுத்து இருக்கிறது. ஆதலால் இந்த நெட்டெழுத்தினுடைய இனமான குற்றெழுத்து இதனுடைய பக்கத்தில் வருகிறது. ஆதலால் இது செய்யுளிசை அளபடை. இங்கு இது முதலிலும் வரும், ஒரு சொல்லில் முதலிலும் வரும், இடையிலும் வரும், கடையிலும் வரும். ஓதல் வேண்டும். இது முதலில் வந்திருக்கிறது. தொலா ஆர் இது சொல்லின் இடையில் வந்திருக்கிறது. நடு ஒரு ஈ இது கடையில் வந்திருக்கிறது. ஓகேவா? ரைட்.